வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், எட்மண்டனில் சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கிலே 50 வயது நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஜூலை 29, 2026 அன்று சைமன் நிக்கோலஸ் எனப்படுகின்ற நபர் மீது பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல் மற்றும் நீதிமன்ற உத்தரவை மீறியது ஆகிய குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அதபாஸ்கா பகுதியிலும் இவர் மீது சிறுவர்களை பாலியல் ரீதியாக சுரண்டியதாக குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கிறது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொடர்பு கொள்ளவோ, குழந்தைகள் அதிகம் கூடுகின்ற இடங்களுக்கு செல்லவோ நீதிமன்றம் விதித்திருந்த தடையை மீறி இவர் செயற்பட்டிருக்கின்றார். மேலும் குழந்தைகளை பாதுகாக்கின்ற நம்பிக்கையான நபர் போல பெற்றோரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த குற்றங்களில் இவர் ஈடுபட்டுள்ளதும் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. இவரால் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் அல்லது சாட்சிகள் யாரேனும் இருந்தால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு எட்மண்டன் காவல்துறை பொதுமக்களை கேட்டிருக்கின்றது. டெர்ஹாம் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது கடந்த காலங்களில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தற்போது 2வது முறையாக குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மே 1999 மற்றும் டிசம்பர் 2009 இடைப்பட்ட காலத்திலே ஒரு வயது வந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒன்றாரியோவினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவு கடந்த வியாழக்கிழமை அன்று தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன்பதாக கடந்த மே மாதம் 17 வயதான சிறுமி ஒருவரிடம் இவர் அத்துமீறியதாக இவர் மீது 22 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அந்த 22 வழக்குகளிலே ஆயுதத்தை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட 17 குற்றச்சாட்டுகள் தற்போது கைவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள பாலியல் வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், நம்பிக்கை மோசடி, ஆயுதத்தால் தாக்குதல் மற்றும் குற்றவியல் அச்சுறுத்தல் ஆகிய 5 வழக்குகள் மட்டுமே தொடரப்படும் என்று SIU அறிவித்திருக்கின்றது. 1987 முதல் 2006 வரை காவலராக பணியாற்றிய இவர் ஆகஸ்ட் 28 அன்று ஒஷாவா நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். ஜெலானாய் பகுதியிலே வால்மார்ட் அருகிலே கடந்த வியாழக்கிழமை அன்று திருடப்பட்ட வாகனம் ஒன்று மற்றொரு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தை ஏற்படுத்திய நபர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையிலே கைவிடப்பட்ட வாகனத்தை மீட்ட காவல்துறையினர் அருகில் இருந்த புதரில் மறைந்திருந்த 26 வயதான இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையிலே மடிக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி, தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது இரத்தத்திலே மதுவினுடைய அளவு சட்டப்பூர்வமான வரம்பை மீறி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கவனக்குறைவாக ஆயுதத்தை கையாண்டது, மறைத்து ஆயுதத்தை வைத்திருந்தது, ஆபத்தான முறையிலே வாகனம் ஓட்டியது, தடை செய்யப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தது மற்றும் $5000 அதிகமான மதிப்புள்ள திருடப்பட்ட பொருளை வைத்திருந்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் தற்போது அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இவர் தற்போது நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். நோவாஸ்கோஷியாவில் இருக்கின்ற அனோபோலிஸ் ராயல் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை காலை நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 31 வயதான நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பெட்ஃபோர்ட் பகுதியிலே துப்பாக்கியுடன் ஆபத்தான நபர் ஒருவர் நடமாடுவதாக காலை 11:30 அளவிலே நேற்று காவல்துறையினர் ஒரு அவசரகால எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார்கள். பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். பிற்பகல் 12:55 அளவிலே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் அந்த அவசரகால எச்சரிக்கையை திரும்ப பெற்றார்கள். ஆயினும் விசாரணைக்காக காவல்துறையினர் தொடர்ந்தும் அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செயின்ட் ஜான் பகுதியில் இருக்கின்ற ரோட்ஸே அவென்யூ உணவகத்திலே கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவிலே கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. உணவகத்தினுடைய எச்சரிக்கை அலாம் ஒலித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் உள்ளே பதுங்கியிருந்த 46 வயதான நபரை சுற்றி வளைத்தார்கள். அதிகாரிகளின் கட்டளைகளுக்கு அடிபணிய மறுத்து ஆயுதத்துடன் தப்பிக்க முயன்ற அந்த நபரை காவல்துறையினர் டேசர் கருவியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி பிடித்தார்கள். அவர் மீது சட்டவிரோதமாக நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றது மற்றும் நீதிமன்ற உத்தரவை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே அவர் ஆஜர்படுத்தப்படும் வரை போலீஸ் காவலிலே வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம் வாயிலாக குழந்தைகளை பாலியல் ரீதியாக ஈர்த்த வழக்கிலே ஹால்டிமான் கவுண்டியைச் சேர்ந்த 27 வயதான கிறிஸ்டோபர் பெட்லி என்பவர் மீது ஒன்றிய மாகாண காவல்துறை தற்போது கூடுதலான சில குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் முதலாக கைது செய்யப்பட்ட இவர் தொடர்பான விசாரணையிலே கனடா மற்றும் அமெரிக்காவிலே பல குழந்தைகள் இவரால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் சிறுவர்களின் பாலியல் துஷ்பிரயோக படங்களை உருவாக்கியது, விநியோகித்தது, தொலைத்தொடர்பு மூலம் குழந்தைகளை ஈர்த்தது, மிருக புணர்ச்சி மற்றும் அதிகாரிகளை கைது செய்ய விடாமல் தடுத்தது என பல புதிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக மான் வேட்டையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக
எய்ல்மர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு தற்போது $3000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 3, 2025 அன்று எல்ஜின் கவுண்டியில் இருக்கின்ற பேகாம் பகுதியிலே சட்டபூர்வமான வேட்டை நேரம் முடிந்து 20 நிமிடங்கள் கழித்து துப்பாக்கியுடன் நடமாடிய இவரை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டார்கள். அவரிடம் உரிய அனுமதி இல்லை என்பதும் வேறு ஒருவருடைய அனுமதி சீட்டை பயன்படுத்தி முந்தைய நாள் வேட்டையாடிய மானை கணக்கில் காட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டவிரோத வேட்டை, இரவில் துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் பிறரின் வேட்டை அனுமதி சீட்டை கையாண்டது ஆகிய குற்றங்களை அந்த நபர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதுடன் துப்பாக்கி மற்றும் மானம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொன்ட்ரியலினுடைய மெர்சியர் எசோலாகா மைன்சனியோ பகுதியிலே கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 5 மணியளவிலே 2 பேர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கிலே 38 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நோட்ரேடேம் பகுதியிலே 70 வயதான முதியவர் ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே பகுதியிலே இருக்கின்ற ரூ பிரெட்ரிக் சொபின் பகுதியிலே இருக்கின்ற ஒரு குடியிருப்பிலே 45 வயதான நபர் ஒருவரும் காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்துதான் இந்த சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மொன்ட்ரியல் காவல்துறை தீவிரமான முறையிலே விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. டொரண்டோவிலே காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 30 வயதான ஹிமான்சி குரானா என்கின்ற பெண்ணுடைய கொலை வழக்கிலே 32 வயதான அப்துல் கெபூரி என்பவர் முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிசம்பர் 20, 2025 அன்று காலை 6:30 அளவிலே குயின் வெஸ்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே ஹிமான்சியினுடைய சடலம் காவல்துறையால் கண்டெடுக்கப்பட்டது. இது 2025 ஆண்டினுடைய டொரண்டோவில் நிகழ்ந்த 40வது கொலையாக கருதப்படுகிறது. கொலையாளியும் குற்றவாளியும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்றும் நெருக்கமான உறவில் இருந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நாடு தழுவிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தேசிய மற்றும் சர்வதேச காவல்துறையினுடைய உதவியுடன் ஆகஸ்ட் 7 அன்று கபூரி கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை காலை பிணை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கின்றார். சென்ட்ரல் நியூஃபவுண்ட்லேண்ட் பகுதியில் இருக்கின்ற டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:15 அளவிலே 2 வணிக போக்குவரத்து லொரிகள் நேருக்கு நேர் மோதி பயங்கரமாக விபத்துக்குள்ளாகியது. பெச்டர் மற்றும் சவுத் புரூக் பகுதிகளுக்கு இடையிலே இருக்கின்ற கல்பன் பிரிட்ஜ் அருகிலே நிகழ்ந்த இந்த விபத்திலே 2 வாகனங்களும் முற்றிலுமாக தீப்பற்றி எரிந்தது. இதிலே கிழக்கு நோக்கி பயணித்த லொரியை ஓட்டி வந்த 47 வயதான ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் தெரிவித்திருக்கிறது. மேற்கு நோக்கி வந்த மற்றொரு லொரியினுடைய ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து காரணமாக டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சஸ்கடூனில் இருக்கின்ற பெத்லஹேம் கத்தோலிக்க உயர்நிலை பள்ளியிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:32 அளவிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளியுடன் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வந்த புதிய கட்டட பகுதியில் இருந்து தீ மற்றும் கரும்புகை வெளியேறியதை கண்ட தீயணைப்பு துறையினர் உடனடியாக 2ஆம் நிலை எச்சரிக்கை அலாமை ஒலித்து கூடுதல் தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்தார்கள். 2 ஏணி வாகனங்கள் மற்றும் கட்டளை வாகனத்தின் உதவியுடன் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நல்வாய்ப்பாக கோடை விடுமுறை என்பதால் மாணவர்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. பள்ளியின் புதிய கட்டட விரிவாக்கத்திற்காக காத்திருந்த மாணவர்கள் இந்த விபத்தினால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்ற நிலையிலே சஸ்கடூன் மேற்கு பாராளுமன்ற உறுப்பினரான பிராட் கிடகோ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விக்கி மோவாட் ஆகியோர் இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் அதே போல இந்த வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படிங்கிற சொன்னால், வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அது உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக மட்டுமே. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.